வணக்கங்க. வணக்கம். கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான். தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க. கேன்சர் பேஷண்ட்டு தப்பான முறைங்கள சாப்பிடாதீங்க. நம்மளோட சப்ளிமெண்ட்டு ரொம்ப பேர் என்கிட்ட ஃபோன் அடித்து கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. அக்கா நான் 2 சாப்பிட்றேன், 1 சாப்பிட்றேன், கேட்க மாட்டேதுக்கா. ஆனால் நம்ம அவங்ககிட்ட கேட்டால் இதுதான் சாப்பிடணும் அப்படின்றாங்க. நாங்கள் நிறைய டெஸ்டிமோனி பார்க்குறப்ப அதில் வேறு மாதிரி சொல்கிறீங்க. இப்போ நீங்களாம் நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறீங்க, அவங்க அந்த மாதிரி சொல்லி கொடுக்க மாட்றாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க. நான் ரொம்ப வாட்டி சொல்லியிருக்கேன் உங்களுக்கெல்லாம். தயவு செஞ்சு கேன்சர் பேஷண்ட்டு பெரிய பெரிய சீக்கில் உள்ளவங்க வந்து எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கிது, ஓகே ஒரு உதவி செய்கிறாங்க, அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது அப்படி நினைக்காதீங்க. அவங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி தான் சொல்கிறீங்க, காசு கொடுத்துவாங்க, அவங்க உதவி செய்கிறாங்கக்கா, அவங்கள ரொம்ப டார்ச்சர் பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது தான் நாங்கள் கேட்க மாட்டோம். யார் உங்கள்கிட்ட சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு? நீங்கள் நிறையா கேட்கணும். நீங்கள் சைன் அப் பண்ணுறீங்க அவங்க கீழே போய், அவங்கக்கிட்ட நீங்கள் அன்னாடிக்கும் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம். இது எப்படி சாப்பிடணும், என்ன எடுக்கணும், 2 நாளைக்கு ஒரு வாட்டி, 3 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். அவங்க சொல்லி கொடுக்கணும். அதுதான் அவங்களோட வேலை. அவங்களுக்கு அந்த வேலை கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்குது. ஏன்னா உங்களை காப்பாற்றி கொண்டு வர்றதுக்கு வழிகாட்டுற நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். கண்டிப்பாக என்கிட்ட சொல்கிறப்ப எனக்கு வருத்தமாக இருக்குது. பட் ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் நான் உதவி செய்ய முடியும். எல்லாருக்கும் நான் உதவி செய்ய முடியாது. ஏன்னா அது கம்பெனி ரூல்ஸும் கூட. நம்ம ஒருத்தவங்க கீழே அவங்க போய் சைன் அப் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்களுக்கு நம்ம போய் இது பண்ணக்கூடாது. அது வந்து ப்ரோட்டோக்கால், கம்பெனி மீறி நம்ம செய்யக்கூடாது. ஆனால் என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன், சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன். தயவு செய்து கேன்சர் பேஷண்ட்டுங்க நம்மளோட சப்ளிமெண்ட் எடுக்கிறப்ப முறையாக கேளுங்க. இது என்ன முறை, கேன்சர் வந்து எத்தனை பாக்ஸு, கேன்சருக்காரவங்க மேக்ஸிமம் 6 பாக்ஸுக்கு மேலே தான் எடுக்கணும். ஸோ 1வது ஸ்டேஜாக நீங்கள் 4 பாக்ஸு எடுக்கலாம் ஒரு மாதத்துக்கு. அதே நீங்கள் வந்து 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜ்னா 6க்கு மேலே தான் எடுக்கணுங்க. யாராச்சும் உங்கள்கிட்ட 2 சாப்பிட்லாம், 3 சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னால் அது தவறு. தயவு செஞ்சு விவரமாக கேளுங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்குங்க. முதல்ல கேட்டு அவங்களால சொல்லி கொடுக்க முடியும்னா அவங்க கீழே நீங்கள் சைன் அப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். பிறகு என்கிட்ட வந்து நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி புண்ணியம் இல்லை, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்னால் முடிஞ்ச உதவி தான் என்னால் செய்ய முடியும். எல்லாத்தையும் நான் வந்து மூக்கு நுழைச்சி செய்ய முடியாது. நான் வந்து ஃபவுண்டர் கிடையாது. நான் அதில் ஒரு தொழில் உங்கள் மாதிரி நானும் ஒரு ஆள் வேலை செய்கிறேன். ஸோ ஆனால் நான் வந்து கூட எஃபர்ட் போடுறது வந்து குணம் அடைகிறதுக்கு சொல்லி கொடுக்குறேன் நிறையா விஷயம். ஏன்னா நானும் நோயாளி தானே, நானும் கேன்சர்லேருந்து தானே மீண்டு வந்தேன். அந்த வலி வேதனை எனக்கும் தெரியும்ல. அதனால தான் எல்லாருமே குணம் அடையிறது தான் எதிர்பார்ப்போம். அதுக்கு நம்ம போடுற காசு மட்டும் முக்கியம் இல்லை, நம்ம வாங்குகிற சப்ளிமெண்ட் மட்டும் முக்கியம் இல்லை, பிரார்த்தனை முக்கியம், நம்ம சாப்பிட்ற முறை முக்கியம். அவங்களுக்கு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய விஷயத்த என்னால் முடிஞ்ச நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் நான் எனக்கு தெரிஞ்ச நோயாளிங்களுக்கு நான் மருந்து கொடுக்கணும், எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்குறேன். தயவு செஞ்சு நீங்களும் அதை முறைப்படி செய்யுங்க, கேளுங்க, கேட்டு முடிவு பண்ணுங்க. நன்றி. என்கிட்ட இதை பற்றி விவரமாக எது தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய புலனம்க்கு வாங்க. என் புலனம் என் கோசம் 4 29 கோசம் 4 818 சந்தனா. ரவாங்கிலேருந்து பேசுகிறேன். நான் ரவாங்கில் இருக்கேன், நீங்கள் தூரமாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. நம்ம கையில் ஃபோன் இருக்குது. இது நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம பேசலாம், செய்யலாம். நான் செய்கிறேன், அனுப்புகிறேன். பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு என்னால் அனுப்ப முடியாதா, செய்ய முடியாதா? நன்றி. எல்லோரும் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி.